வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணியே எளிமையான முறையில் ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. நம்ம வெறும் பொட்டுக்கடலையும் தேங்காயும் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட் செய்கிறோம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இதே போல் 20 பீஸ் அளவுக்கு அந்த ஸ்வீட் கிடச்சிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து சேர்த்துக்கிடுவோம். இந்த 1 கப் பொட்டுக்கடலையில் தாங்க நமக்கு 20 பீஸ் அளவுக்கு ஸ்வீட் கிடச்சிருக்குது. இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிடுவோம். இதில் ஒரு 3-4 ஏலக்காய் வந்துட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன். இந்த பால் சேர்த்து தாங்க நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக இதில் பால் சேர்த்துடலாம். இப்போ மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் வச்சு அரைக்க முடியலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து இதே போல் இட்லி மாவு பதம் வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அந்த நெய்யில் சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், நம்ம இது சேர்க்காம கூட பண்ணலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை சேர்த்துருவோம். அடுப்பு வந்துட்டு சிம்லேயே இருக்கட்டுங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுக்குருவோம். ஒரு நிமிஷம் கலந்து விட்டாலே போதுங்க, ரொம்ப கலக்க தேவையில்லை. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சரியாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம சுகர் சேர்த்த உடனேமே இந்த மாவு வந்துட்டு ரொம்ப இலகி கொடுக்க ஆரம்பிக்கும். இதே போல் மசிச்சு அழுத்தம் கொடுத்து கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த கட்டிகள் வந்துட்டு எதுவுமே தங்காமல் இருக்கும். இதே போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாதுங்க. இப்போ வந்துட்டு அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துடலாங்க. நம்ம மொத்தமாகவே இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்குறோம். இதே போல் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு திக்கான பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருந்து சிம்முக்கு மாற்றிடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் நெய்யுமே இதில் கலந்துடலாம். இப்போ நம்ம சிம்லே வச்சு இதை நல்லா கலந்து விடணுங்க. அப்போ தான் அந்த பொட்டுக்கடலை தேங்காயில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இதே போல் நல்லா கலந்துட்டோம் பொழுது
அந்த சுகர் வந்துட்டு ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த பதம் வந்துருச்சுன்னா போதுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இது சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இப்போ வேணும்னா இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுங்க. நான் ஏற்கனவே போட்டு அரைச்சதுனால ஏலக்காய் பவுடர்லாம் போடலை. இப்போ நெய் தடவுன ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாங்க. இது வந்து சமமான அளவில் வர்றதுக்காண்டி ஒரு நெய் தடவுன ஸ்பூன் வச்சு இது போல் சமப்படுத்தி விடுங்க. நம்ம கட் பண்ணும் பொழுது அப்போ தான் சமமாக வரும். இதே போல் சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு நைஃப் வச்சு நமக்கு வேணுங்கிற அளவுகளில் பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கறலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.